அன்னைக்கு வரும்போது ரொம்ப ஃபீலாக போனார். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வரும்போது எங்களுக்கு அழுக வச்சு தான் வந்தது. எங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரான்னு எனக்கு ரொம்ப ஃபீலாக தான் இருந்தது. ஆனால் அவர் வர எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக அழுவையாக தான் வருந்தது. அப்புறம் பேச கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஆகிட்டோம். எங்கள் அண்ணன் இப்போ போல் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் அண்ணனை வச்சு நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும். சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. எங்களுடைய அண்ணன் கரூருக்கு வருவார், நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட வந்ததுக்கு. எப்படியா இருந்துச்சு அந்த இறந்ததுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் கரூர் மக்கள் வந்துட்டு இப்படி வரவேற்கும் போது அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறது, எங்களுடைய அண்ணன் வந்து கூட இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே அவர் எங்களுக்கு அண்ணனாக இருக்கணும், அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே இதை வந்துட்டு இடைத்தேர்தல் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை வரவே கூடாது. இன்னைக்குன்னு இல்லை, எந்த காலத்துக்கும் வரவே வராது. அதுக்கப்புறம் தாய்மாமன் சீர் வந்துட்டு இது பண்ணியிருக்கோன்றதையும் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? தாய்மாமன் சீர் செய்வார், அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவ்வளோதான். எங்கள் அண்ணன் எங்கள் ஊருக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெண்டாவது அன்னைக்கு வரும்போது ரொம்ப ஃபீலாக போனார். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வரும்போது எங்களுக்கு அழுக வச்சு தான் வந்தது. எங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரான்னு எனக்கு ரொம்ப ஃபீலாக தான் இருந்தது. ஆனால் அவர் வர எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக அழுவையாக தான் வருந்தது. அப்புறம் பேச கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஆகிட்டோம். எங்கள் அண்ணன் இப்போ போல் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் அண்ணனை வச்சு நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும். பேசும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த போலீஸ் வந்துட்டு எங்களுக்கு இது பண்ணாமல் அவங்களே வந்துட்டு வழிவிட்டு எங்களை வர வச்சாங்க. தம்பி, நாங்கள் வந்து நேரில் போனோம். நாங்களாம் காலையில் மத்தியானம் 12 மணிக்கு போய் நைட்டு 7:30 வரைக்கும் இருந்தோம். அந்த சம்பவத்தப்போ நாங்கள் உள்ளதான் இருந்தோம், பக்கத்தானே இருந்தோம். எங்கள் பக்கத்தான் இருந்தீங்கன்னா மயக்கம் விழுந்தது மட்டும்தான் பொண்ணுக்கு தெரியும். நாங்களே வெளியில் வர்றதுக்குள்ளே ஃபோன் பண்ணால் எதுவுமே ரீச் ஆகலை. வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். அன்றைக்கெல்லாம் நாங்கள் உயிர் தப்பிச்சு வந்ததே அண்ணனுடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பெரிய அதிர்ஷ்டம் தான். நாங்கள் பழையபடி அண்ணனை உயிரோடு வந்து பார்ப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கூட்டத்திலேருந்து வெளியில் வரையில. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இறங்கி இதுக்கு தான் செய்வோம், டிவிகேக்கு தான் செய்வோம். நாங்கள் மட்டும் அல்ல, எங்கள் வம்சவாரிய எல்லாமே டிவிகே தான் செய்ய போகிறோம். திமுகவை வீழ்த்த போகிறோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவோம். அன்னைக்கு என் குழந்தைய வந்து என் பாப்பாவுக்கு வந்து 5 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனேன். அப்போ ஒரு அண்ணன் சொன்னாங்க, ரொம்ப கும்பலாக இருக்குது, நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் திரும்பி வரையில் ஆனால் திரும்பி ரிட்டன் வந்தோம். ஆனால் ஒரு பொண்ணை வந்து அப்படி தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ அந்த இதில் பரவாயில்ல, நாங்கள் தப்பிச்சிட்டுமே அப்படின்னு நினச்சிருந்தாலும் அவங்க அப்படி போயிட்டாங்களேன்னு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோங்க. தளபதிக்கு பேசலன்னு சொன்னாங்க, ஆனால் சட்டசபையில் பேசும்போது எல்லாரும் ஏஞ்சி போயிட்டாங்க. அது எப்படி? அது அவங்களோட பயம். அவங்க செஞ்ச தவறை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இதுக்கு மேலே ஏதாவது சொல்லிடுவாங்கன்னா அவங்க பயந்து போயிட்டாங்க. அவ்வளோதான். அண்ணன் நல்லா தான் பேசினார், அவர் உண்மையை சொன்னார். அவங்க வந்து உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவங்க பயந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. அவ்வளோதான். பயம், அண்ணனை பார்த்தா பயம். எங்கள் அண்ணன் எங்களுக்கு இருக்காங்க, எங்களுக்கு தைரியமாக இருக்கும். நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் அண்ணன் இருக்காங்க, எங்கள் விஜய் அண்ணன் இருக்காங்கன்னு நாங்கள் தைரியமாக பேசுவோம். இனிமேல் எங்களுக்கு பயம். இதை தீர்த்ததே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு யாருக்குமே மரியாதை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், அது ஒரு பெரிய விஷயம். வேலைவாய்ப்பு திட்டம் வந்துட்டு 8500 பேருக்கு சொல்லியிருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. உடனே கொடுக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆகும் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு. எந்த ஆட்சியுமே வந்தோடனே நிறைவேற்ற முடியாது, ஒரு 6 மாதம் ஆகணும். 2500 தராத குறையா வேற பேசுகிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு 2500 கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் எங்களுக்கு நல்லாச்சு நெஞ்சம் இல்லாத ஒழியணும். நாங்கள் போனால் பெண்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், பாதுகாப்பு வேணும், மரியாதை வேணும். அந்த கோட்டர் கடை மட்டும் மூடிட்டாங்கன்னா அந்த 2500 ரூபாய்க்கு மேலே எங்கள் வீட்டுக்காரர் சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு 2500 பெருசு கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க 2500 வரலன்றாங்க. ஏன் அந்த 2500 அந்த கோட்டர் கடையில் போய் போடுறதுக்கு நமக்கு சம்பாரிச்சு கொடுத்தா நமக்கு சேஃப்டியாக இருக்குமில்ல. அண்ணா அரசியல் கொடுத்தா தான் நமக்கு 2500 ரூபாயா, நம்ம சம்பாரிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது எங்களுக்கு பெருசாக தெரியல. அந்த கோட்டர் கடை மூடணும், அப்போ தான் பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அது சந்தோஷம், அது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருக்கிற கடையும் மூடணுங்க. இந்த இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்க. கொடுப்பாரு, அண்ணா கொடுப்பாருங்க. அதுவும் 8500 பேர்கிட்ட வேலை வாய்ப்பு திட்டம் வர அறிவிச்சிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தா சந்தோஷம், அவ்வளோதான். நாங்கள் நிறைவேறிக்கிறோம். நன்றி. வேற லெவல். வெளியே வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் டிவிலே பார்த்தோம், அப்போ நேரில் பார்க்குறதுக்கு போய் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட தலைவரை நாங்கள் சிஎம்மாக பார்த்தோம். எங்கள் அண்ணன் இங்கே சிஎம்மாக நாங்கள் பார்க்க வரல, எங்கள் அண்ணனை நாங்கள் எல்லோரும் இங்கே பார்க்க வந்திருக்கோங்க சார். ரொம்ப சந்தோஷம். கடைசியாக எங்கள் அண்ணனை இதை கூட தொட முடியாது யாருனாலையும். ரொம்ப நன்றி எங்கள் விஜய் அண்ணா வந்ததுக்கு. நாங்கள் வரமாட்டோம்னு நினச்சேன், எங்கள் அண்ணனை பார்த்த வரலையும் ரொம்ப நன்றி. பார்த்ததில் மகிழ்ச்சி. சூப்பராக இருந்துச்சு.
திறமையா இருந்துச்சு, தமிழ்நாடே கேட்டுருச்சு. சூப்பர். எங்க விஜய், எங்க விஜய், எங்க விஜய். எங்க அண்ணன் நல்லா இருக்கணும், 100 கோடிக்கு வயசுக்கு நல்லா இருக்கணும். இது மாதிரி மக்களுக்கு எப்பவுமே நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து 30 ஆண்டு இவருதான் டிவிக்கே தான் இனிமேல். எங்கள் விஜய், எங்க அண்ணா. நாங்க எப்பவுமே டிவிக்கே தான். அண்ணன் பேசினா போதும், நாங்க எல்லாம் ஜாலியா இருப்போம். வச்சிருக்காரு, நல்லா வச்சிருக்காரு, இன்னும் நிறைய வச்சிருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், எல்லாம் பொறுமையா பாருங்க. அவர் சொன்ன ரிப்ளை 100% கரெக்டா இருக்கு. அவர் மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. இன்னும் வெளியே வரும், வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க, மஜாவா இருக்கும். சூப்பராக இருந்துங்க. இது வரைக்கும் பேசாத விஷயங்க, நிறைய விஷயம் பேசிட்டாரு. இது ஒன்றுமே தேவையில்லை. இதை வச்சு இன்னும் 15 வருஷம் இல்லை, 25 வருஷம் இல்லை, இன்னும் எப்பவுமே இவர் தான் முதலமைச்சர். அவர் இடைத்தேர்தலில் அத்தனை தொகுதியும் ஜெயிப்பார். இடைத்தேர்தலில் அத்தனை தொகுதி ஜெயிப்பார். 100%. நன்றி. மக்கள் அவர் 100% நம்ம தான் ஜெயிப்போம். மக்கள் அவர் பக்கம் இருக்காங்க. டிவிக்கே தான் வெட்டுறீங்க. நண்பர் டிவிக்கே நண்பருக்கு வெற்றி. நம்ம முதல்வர் எப்போதுமே முதல்வராகவே எப்போதுமே இருப்பார். நல்லா பேசினாருண்ணா, சூப்பராக இருந்ததுங்க. வரலாறு பேச்சு, கரூர் மண்ணுக்கு சூப்பரான பேச்சுங்க. என்னங்க இடைத்தேர்தல் அடுத்து தொடர்ந்து இவர் தான் வருவாருங்க. ஆமாங்க, சூப்பரா பேசினாரு. சூப்பர் 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 சூப்பர். மத்த மாவட்டத்தை விட சூப்பரா பேசியிருக்காரு. அண்ணன் வேற லெவலா பேசியிருந்தாரு. வாழ்த்துக்கள். சூப்பரா இருந்துச்சு. வச்சு செஞ்சுட்டாப்ல. வச்சு செய்வோம், கண்டிப்பா செய்வோம், விட மாட்டோம். இதெல்லாம் 10 பைசா வாங்காம வந்த கூட்டம் இது. 10 பைசா வாங்கல இந்த கூட்டத்துக்கு. ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அவர் பேச யாராலையும் கண்ட்ரோல் பண்ண, சீட்ல உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு அவரோட பேச்சு. சூப்பர் சூப்பர். வருஷம் இவர் ஆட்சி மட்டுமே தான் எங்களுக்கு வேணும். எந்த ஆட்சியும் குறுக்க வரக்கூடாது. நான் எங்க அமைச்சரே இருக்கிறப்ப எங்களுக்கு வேற எந்த பயமும் இல்லை. தளபதி ஸ்பீச் வேற லெவல். செம்மையா இருக்கு. செம்மையா இருந்துச்சு. வேற லெவல் பீச். ஜென்மத்துக்கு எங்க ஆச்சு தாங்க, டிவிக்கே தான். தான் நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. சூப்பர். சூப்பராக பேசினாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். இடைத்தேர்தல் கண்டிப்பாக நம்ம தான், டிவிக்கே தான். சாரோட ஆட்சி தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சார் நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, எந்த ஊழலும் இல்லை. எந்த அதிகாரி பார்த்தாலும் கண்டிப்பாக டக்கு டக்குன்னு முடியுது, எந்த லஞ்சமும் இல்லை. நான் சென்னை போயிருந்தேன் பர்ச்சேஸ்க்கு. ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, அம்மா என்னால் ஆட்டோ கூட ஓட்ட முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க போலீஸ்லேருந்து எல்லாருமே. ஆனால் இப்போலாம் நான் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு அங்கே கூட சொல்கிறாங்க. எங்கே போனாலும் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணா அதிமுக நாங்கள் அண்ணன் மூலியமா எம்ஆர்வி நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பராக விஜய் அண்ணா ஆட்சி நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. எப்பயுமே விஜய் அண்ணா தான். நன்றி. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குது. எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய கொள்கையில் ஆட்சி, அவங்களோட வழியோட நல்ல ஒரு ஆட்சி இது. சிறப்பான ஆட்சி. நன்றி. ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. மாவட்டத்துக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக பேசினாருங்க. மக்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க. பெண்கள் தைரியமாக நடமாடுற மாதிரி வரணும். அவர் பார்த்து நல்லபடியாக முடிச்சுக்கணும். வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் முதலமைச்சர் விஜய் சார், வாழ்த்துக்கள்.